மார்னிங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூ போர்ட் நெட்வொர்க் பார்க்க போறோம். டூ போர்ட் நெட்வொர்க் பார்க்கணும் நம்ம கூட ரோஹித் இருக்காரு. அதுல டூ போர்ட் நெட்வொர்க்ல இசட் பேராமீட்டர்ஸ் இல்ல இம்பீடன்ஸ் பேராமீட்டர்ன்றத பத்தி சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து கரண்ட் அண்ட் வோல்டேஜை இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட் அதாவது இம்பிடன்ஸ் ஃபார்ம்ல எழுத போறோம். ஸோ வோல்டேஜ் V1 கண்டுபிடிக்கிறதுக்கு V ஈக்குவல் டு IR ஃபார்முலா தான். ஸோ அதை பேஸ் பண்ணி V1 ஈக்குவல் டு I1 Z11 பிளஸ் I2 Z12. அதே V2 கண்டுபிடிக்கிறதுக்கு I1 இன்டூ Z21 பிளஸ் I2 இன்டூ Z22. நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஆனா வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டா நமக்கு ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஸோ V1 V2 வந்து சொல்லிட்டு அப்புறம் Z11 Z12 ஃபர்ஸ்ட் ரோலையும் Z21 Z22 செகண்ட் ரோலையும் வச்சுக்கிட்டு அப்புறம் I1 I2 போட்டா அதான் இம்பீடன்ஸ் பேராமீட்டருக்கான ஃபார்முலா. மேக்ஸிமம் வந்து இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லயே வந்து இது பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் ஒய் பேராமீட்டர், அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் என்ன சொல்றாங்க? ஸோ அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் கரண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கரண்ட் I1க்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போடும்போது I1 I2, அட்மிட்டன்ஸ் வந்து Y11 Y12 ஃபர்ஸ்ட் ரோலையும் Y21 Y22 செகண்ட் ரோலையும் அடுத்த இதான் V1 அண்ட் V2 மல்டிப்ளை பண்ணிக்கணும் கரண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ இம்பிடன்ஸ் பேராமீட்டர்ல ஒரு ஃபார்ம் பார்த்தோம், அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் பார்த்தோம். இம்பிடன்ஸ் பேராமீட்டர் வந்து வோல்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் சொல்றோம். இங்க வந்து கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் சொல்றோம். அது அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர் வச்சு. அடுத்தது ஹைபிரிட் பேராமீட்டர் வந்து பார்ப்போம். அப்புறம் இன்வர்ஸ் ஹைபிரிட் பேராமீட்டர் பார்ப்போம். ஹைபிரிட் பேராமீட்டர் ஹெச் பேராமீட்டர் பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ ஹெச் பேராமீட்டர் வந்து இதுல வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்கும். ஸோ V1 I2 ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். H11 H12 H21 H22 ஒரு ஃபார்ம்லயும் I1 அண்ட் V2 ஒரு ஃபார்ம்லயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு V1 ஈக்குவல் டு I1 H11 பிளஸ் V2 H12 I2 ஈக்குவல் டு I1 H21 பிளஸ் V2 H22. ஹெச் பேராமீட்டர் வந்து ஹைபிரிட் பேராமீட்டர் சொல்லுவோம். அது V1 I2 V1க்கு வோல்டேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹைபிரிட் பேராமீட்டர்ல. அது V1 மேலையும் கீழே வந்து இது மட்டும் மாறுது, சஃபிக்ஸ் மட்டும் மாறுது, I2 ஆகுது. அந்த பக்கம் பார்க்கும்போது I1 V2, மற்றபடி H11 H12 H21 H22 அது ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்புறம் இன்வர்ஸ் ஹைபிரிட் பேராமீட்டர் என்ன சொல்றாங்க? ஸோ இன்வர்ஸ் ஹைபிரிட் பேராமீட்டர்ஸ் நம்ம G பேராமீட்டர்னு சொல்லிக்கலாம். இங்க வந்து கரண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனால I1 மேலையும் V2 கீழையும் G11 G12 ஃபர்ஸ்ட் ரோலையும் G21 G22 செகண்ட் ரோலையும் ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் ஆகுது. 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது கூட 2x1 மேட்ரிக்ஸை V1 அண்ட் I2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஐக்கு இன்வர்ஸ் ஐ தொடங்குதா, அப்போ வந்து ஐக்கு முதல் முன்னுரிமைன்னு வச்சுங்க. அப்ப I1 கீழே வந்து V2, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா V1 I2 மாறுது, அப்படி உல்டா வருது. ஆனா மேல 1 கரெக்டா இருக்கு, 2 கரெக்டா இருக்கு. இங்க G11 G12 G21 G22 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் என்ன சொல்றாங்க? ஸோ டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் ABCD பேராமீட்டர் நம்ம சொல்லலாம். டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2x1 மேட்ரிக்ஸா V1 I1 மல்டிப்ளை ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். அது கூட ABCD இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஆகும். இந்த மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கூட V2 மைனஸ் ஆஃப் I2 ஒரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா ABCD பேராமீட்டர் இன்னொரு வகையா டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் சொல்றாங்க. இந்த V1 I1 ஒரு பக்கம் இருக்கு, V2 ஆனா I2ஓட மைனஸ் வந்திருக்கு. அதுதான் வந்து மறந்துடக்கூடாது. இங்க V1 I1 போட்டு அங்க V2 I2 கேஷுவலா போட்டக்கூடாது. I2ஓட மைனஸ் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ல I2ஓட மைனஸ் இருக்கும். அப்புறம் ABCD காமனா ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 6 பேராமீட்டர் பார்த்தோம். இசட் பேராமீட்டர், இம்பிடன்ஸ் பேராமீட்டர் சொல்றாங்க, ஒய் பேராமீட்டர், அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர், அப்புறம் ஹெச் பேராமீட்டர், ஹைபிரிட் பேராமீட்டர், ஜி பேராமீட்டர், இன்வர்ஸ் ஹைபிரிட் பேராமீட்டர், ஏபிசிடி பேராமீட்டர், டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர் சொல்லிட்டு 6 பார்த்தோம். இதுல அட்மிட்டன்ஸ் இம்பிடன்ஸ் பேராமீட்டர்ல வந்து வோல்டேஜ் வோல்டேஜ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் சொல்றோம். அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர்ல கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் சொல்றோம். ஹைபிரிட் பேராமீட்டர் வந்து V1 I2 I1 V2 அந்த மாதிரி ரிலேஷன்ல சொல்றோம். இன்வர்ஸ் ஹைபிரிட் பேராமீட்டர்ல இன்வர்ஸ்னாலே கரண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லிருக்கோம். I1 V2 V1 I2 அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே 1 ஃபர்ஸ்ட் ரோலையும் 2 ஃபர்ஸ்ட் ரோலையும் இருக்கு. இங்கேயும் 1 ஃபர்ஸ்ட் ரோ 2 ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கு. இங்கேயும் 1 2 ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கு. இங்கேயும் 1 2 ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கு. நாலுத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ல மட்டும்தான் வந்து மாறுது. 1 இங்க 2 இருக்கு, இங்க 1 கீழே 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. 1 2ன்னு மாறுறது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வரும். அது இல்லாமல் I2ஓட மைனஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த 6 பேராமீட்டரும் கற்றுக் கொடுத்தா நம்ம ரோகித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார்.